தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு மாதாந்திர 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிற கூட்டம். ஐயாவுக்காக இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையா நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். அதனால இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சன்மார்க்க சகோதர சகோதரிகள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமான் தெய்வ திருவடிகளாக நினைந்து போற்றி தொட்டு வணங்கி எனக்கு இட்டப்பணியை செய்ய வருகிறேன். நாம் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். சன்மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், ஏன் மற்ற ஞானிகளுக்கும் வள்ளலாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம், ஏன் மற்ற மார்க்கத்தை கடைபிடிச்சா என்ன கிடைக்கும், சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிச்சா என்ன கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுமே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான். ஒரு ரெண்டையும் ஒப்பீடு செய்து நாம் அறிந்து கொள்ளும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. இந்த ஒப்பீடு செய்யறதுனால அதை குறைத்து மதிப்பிடுவது என்றோ இதை உயர்த்தி மதிப்பிடுவது என்றோ பொருள். ஆயாமையாலே அருட்பெருஞ்சோதியை அறிந்து கொள்கிறீர் அப்படின்னு ஒரு வாசகத்தை வள்ளல் பெருமான் சொல்றார். அருட்பெருஞ்சோதியை ஏன் நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால், ஆய்வு செய்யாமையினால்தான் அருட்பெருஞ்சோதியை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப எந்த ஒரு பொருளையும் தெரிந்து கொள்வதற்கு ஆய்வு மனப்பான்மை ரொம்ப ரொம்ப தேவை. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க மற்ற மார்க்கத்தை தான் யோசிச்சு பாருங்க. அந்த மார்க்கம் ஏன் அன்னைக்கு சில விஷயத்த சொல்லாம போயிருப்பாங்க. அப்ப ஒண்ணு கடவுளை வெளியில போய் தேடி போன ஒரு மார்க்கமா இருந்திருக்கும். இன்னொன்னு கடவுளை உள்ளேயே தேடி போற மார்க்கமா இருக்கும். இந்த வெளியிலேயே தேடி போய் காலம் வீணானதுதான் மிச்சம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வள்ளல் பெருமான். அப்ப இந்த தேடி போனால் என்ன கிடைக்கும், கடவுள் நம்மை தேடி வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றதான். இந்த எனது சாமி எனது துறை என்று இருக்கிற அந்த பாடலாம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், அதுக்கப்புறம் ஊரிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைகின்றார் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றோம். அப்ப கடவுள் இங்க வரணும். அப்ப கடவுளை வரவழைக்கின்ற பணியை தான் நம்ம மிக முக்கியமா பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அந்த காலத்துலன்னா, கடவுளை நம்ம தேடி போற விஷயம். அப்ப கடவுள் இங்கேயே இருக்கிறாரு, நம்ம வெளியில தேடி போனோம்னா இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அடைகின்றார் ஞானத்தங்கமேன்ட்டு இருக்கிற அந்த பொருளை இங்க வச்சுக்கிறேன், வேற எங்க தேடினாலும் கேட்டேன். அப்ப இந்த கிடைக்காத இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம அறியாமை தான். அப்ப இந்த அறியாமையை போக்குவதற்கு தான் வள்ளல் பெருமானாரை கடவுள் இங்க நம்ம கிட்ட அனுப்பி வைக்கிறார். அப்ப அவர் தான் சொல்றாரு, ஆய்வு செய்யுங்க, சத்து விசாரம். நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மத குரு இருப்பாரு. அவரு என்ன சொல்றாரோ அதுதான் நிரந்தரமான முடிவான பொருள். நீங்க எடுத்து கேள்வியே கேட்க முடியாது. நான் சொன்னதுதான் இதை நம்ம கேட்டுக்கிட்டு இப்படி கைய இப்படி வச்சுப்போம். நம்ம அவரு சொல்லுவாரு, நம்ம கேட்டுட்டு வருவோம். நீங்க இப்படி வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆய்வு செய்யற மனப்பான்மை கேட்கணும். நீங்க திருப்பி கேட்கணும், எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்கணும். அப்ப நீங்க சத் சங்கம் இருக்கும். மற்ற மார்க்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சத் சங்கம் இருக்கும். சத் சங்கம்னா ஒரு சத்தியத்தை போதிக்கிற ஒரு சங்கம், ஒரு எல்லாரும் கூடுற ஒரு இடம். அது விவாதம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்றதுதான் இந்த சத் சங்கத்தை காட்டிலும் இன்னும் நேர்மையானது சத் விசாரம். இந்த விசாரம் என்பது விசாரணை, சத்தியத்தை குறித்த விசாரணை, சத்தியத்தை நோக்கிய விசாரணை, சத்தியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிற விசாரணையா இது இருக்கணும். அப்போ இந்த விசாரணை என்பது தனியாகவும் விசாரிக்கலாம், ஒத்த கருத்துடைய எல்லோரும் சேர்ந்தும் விசாரிக்கலாம். விசாரம்னாவே கவலைன்னு ஒரு பொருள் இருக்கு. நம்மளால அந்த காலத்துல அது விசாரம்னா அவர் ரொம்ப விசாரத்தோட இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப துன்பத்தோட ரொம்ப கவலையில இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா அந்த விசாரம் என்பது சாரம் என்பது ஒரு துன்பம்,
வி என்பது அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்வது. அப்ப இந்த துன்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதா ஒரு சத்து விசாரம் இருக்கும். இந்த விசாரம் நம்ம துன்பம் என்ன? நம்ம உலகத்திலேயே உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு கடவுள் என்கிட்ட இப்படி சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம். இடையூறு என்பது துன்பம். இந்த துன்பம் உலகினில் உயிர்களுக்கு வர துன்பம் ஒரே துன்பம், மரணம் தான். அப்ப இந்த உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக. அப்ப வள்ளலாறு கிட்ட கடவுள் சொல்ற, நீ அந்த இடத்துக்கு போய் விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. அதன் மூலம் உத்தமன் ஆகுக. உத்தமன்னா கடவுளுக்கு இன்னொரு பேர் உத்தமன். அப்ப கடவுளாகவே நீ ஆகுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்று சொன்னாய். என்றனை என்ன என்று என்னிடம் சொன்னாய் அப்படின்னு சொல்ற ஒரு அகச்சான்று பாடல். அப்ப வள்ளலாருடைய வருகையே உலகத்திலே உயிர்களுக்கு வரும் இடையூறை நீக்குவதற்காக கடவுள் அதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்க. அப்போ இந்த நீக்குவதற்கான பணியை செய்யும்போது நாம் எங்கெங்கெல்லாம் பின்தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல ஐயா நீங்க இங்க பின்தங்கி இருக்கீங்க, இந்த இடத்துல இருந்து அடுத்ததை இன்னும் கொஞ்சம் திருத்தி. அப்ப இந்த திருத்தத்துக்காக வந்ததுதான் நீங்க அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிக்கிறேன். அப்ப திருத்துவதற்காகத்தான் எந்த இடத்துல திருத்துதல்னா நீங்க அது நேர் வழிப்படுத்துதல் தான் திருத்துதல். அப்ப நம்ம எந்த கோட்டை விடுறோமோ மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்காக தான் இந்த பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம தொய்வடைஞ்சிடறோம். நம்ம அறியாமையில தொய்வடைஞ்சிருப்போம், இல்ல தெரியாததுனால தொய்வடைஞ்சிருப்போம், இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அசட்டையா விட்டுருவோம். இந்த மாதிரி நேரத்துல எப்படி தொய்வடைந்தாலும் அந்த தொய்வை போக்குறது வள்ளல் பெருமான் துணையாக இருந்து இந்த இடத்துல தான் திருத்தம் நிகழக்கூடியது. இப்ப குழந்தை நடக்குது, போய் தடிக்கு விழுந்துடும் கீழே. அப்ப அதை எழுந்து நிக்க வச்சு அதுக்கு ஒரு நடவண்டியை கொடுத்து அதை பிடிக்க வச்சு இல்ல கையை பிடிச்சி நடக்க வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அது விழாத மாதிரி நடக்கிற வரைக்கும் உதவி பண்ற மாதிரி, அதுதான் திருத்துதல். அப்ப திருத்துதல் என்பது ஒரு தீய நடத்தையாக போகாமல் நேர் வழியில் செல்லக்கூடிய வகையில நம்ம திருத்தணும். உலகத்துல உள்ள எல்லோரும் திருத்தப்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். அதனால்தான் அந்த அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிக்கிற எல்லோரையும் சன்மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரணும். சன்மார்க்க சங்கம்னா நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்தா அந்த சங்கம், 10 பேர் அது சங்கமிக்கிறது, ஒன்றா சேர்றது. அப்ப எப்ப யார் யாரெல்லாம் ஒன்னா சன்மார்க்க சங்கத்தவர்களா கூடுறோமோ அது சன்மார்க்க சங்க கூட்டமாயிடும். அப்ப சன்மார்க்கம் என்பதே சத்திய மார்க்கம், சத்தியத்தை தேடுற மார்க்கம், தூய மார்க்கம், ஞான மார்க்கம். அப்ப இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள மக்களை எல்லோரையும் கொண்டு வர்றது. ஏதோ ஒரு 100 ரூபாய் சந்தா கட்டி உறுப்பினராகி சன்மார்க்க சங்கத்துல சேர்க்கறது. தயவுடையார் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர், அருளுடையார் எல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவர். முதல்ல சன்மார்க்கத்தை அவங்க சார்வதற்கு வழி ஏற்படுத்திட்டாங்க, அவங்க அருளுடையவர்களாக மாறிவிடுவாங்க. அதுக்காக தான் வள்ளல் பெருமான் மிக முக்கியமாக எல்லோரையும் உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அவர்களை சேர்த்து அதுக்கப்புறம் இகத்திலேயே பரத்தை பெறுதல், இங்கேயே பரம்பொருளை பெறுதல். இகத்திலேனா இங்கேயே, பரம்பொருள்னா பரத்திலே இருக்கிற பரம்பொருளாக இருக்கிற இறைவனை யாரும் தேடி போய் பெற வேண்டிய இங்கேயே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இகத்திலே என்றால் நம்முடைய அகத்திலே என்று பொருள், நம்முடைய ஆன்மாவிலே என்று பொருள். அப்ப நம்ம ஆன்மாவிற்கு உள்ளொடியாக இருக்கின்ற இறைவனை இங்கேயே நாம் பார்ப்பதுதான். ஏற்கனவே அவர் வந்துட்டார். நம்ம கருவுல உருவாவதற்கு முன்பாகவே நமக்கு அவர் வந்துட்டார். கருவுல மட்டும் வரல, கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய தந்தையாருடைய அந்த உயிர் அணுவிலேயே முதலாவதாக வந்தவர் வள்ளல் பெருமான் சொல்லியதற்கு ஏற்ப அவர் அதுதான் சொல்றாரு, கடவுளே நம்முடைய தந்தையாருடைய உயிர் அணுவுல நமக்கு முன்பே வந்துட்டார். அப்ப நமக்கு யார் தந்தையாக வரணும், தாய் யார் வரணும்ன்றதுக்கு முன்னாடியே
நமக்கு யார் தந்தை என்று தீர்மானிக்கிறவர் கடவுளா இருக்கார். அத விண்ணப்பத்துல வள்ளல் பெருமான் அழகா சொல்லிப்பார். அந்த விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா அற்புதத்தையும் சொல்லி காண்பிப்பார். நம்முடைய ஆன்மாவினுடைய வண்ணம் எது அப்படின்றது முதல் கொண்டு சொல்லியிருப்பார். தாயின் கருப்பையில நம்ம படுற அவஸ்தை எவ்வளவு இருக்குது அப்படின்றத அதை சொல்லியிருப்பார். இத ஒருத்தர் அந்த தாயின் கருப்பையில இருக்கும் பொழுதே உணர்ந்தால் ஒழிய அதை வெளியே சொல்ல முடியாது. நீங்க அந்த விண்ணப்பத்தை படிச்சீங்கன்னா அந்த தாயின் கருப்பையில் நாம் எவ்வளவு அவஸ்தைக்கு உள்ளானோம் அதையும் மீறி என்னை காப்பாற்றி இந்த உலகத்திற்கு வரவழைத்த இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லியிருப்பார். அப்போ தந்தையாருடைய உயிரணுவில இருந்த காலத்திலிருந்து அது தாயாருடைய சோழித பைக்கு வந்த தருணத்திலிருந்து அதற்கு பிறகு அந்த 10 மாதம் கருவறையில இருந்து பிரசவம் ஆகின்ற வரை எவ்வளவு அவஸ்தைக்கு உள்ளானேன் என்று சொல்ற. அப்படி அந்த அவஸ்தையை உணர்ந்த காரணத்தினால்தான் பிறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அந்த அவஸ்தை உணர்ந்த காரணத்தினால். இந்த அவஸ்தையை வள்ளல் பெருமான் சொல்லும் போது நமக்கு கடவுளுக்கு தினசரி இல்ல ஒவ்வொரு கணமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்து நாம் இந்த மனித தேகம் எடுக்கிறது சாதாரணமானதில்லை. இந்த மனித தேகம் இருக்கிற தேகத்திலேயே ஓரறிவு 2 3 4 5 அறிவு காட்டிலும் 6 அறிவு படைத்த, இது மேம்போக்காக சொல்ற 6 அறிவு படைத்த மனிதர்கள். வள்ளல் பெருமான் கருத்துப்படி பார்த்தால் 8 அறிவு படைத்த மனிதர்கள் நாமெல்லாம். ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு என்ற கூடுதலாக இந்த 6 அறிவோட ஜீவ அறிவையும் ஆன்ம அறிவும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 8 அறிவை பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பிறப்பு தான் உலகத்திலேயே உயர்வுடைய பிறப்பு. ஏன் இது உயர்வுடைய பிறப்புனா இந்த பிறப்பை அடைந்தவர்கள் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வையை அடைய முடியும். வேறு எந்த 5 அறிவு வரைக்கும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கடவுள் நமக்கு உள்ளேயே வைத்து அனுப்பியிருக்கிறார் என்றால் அப்ப நம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து கடவுள் அனுப்பி வைத்திருக்கிறார். அதை நாம் செய்து காண்பிக்க வேண்டும். செய்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா மனித தேகம் படைத்த அத்தனை பேரும் தானாகவே மாற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் கடவுள். அதனால்தான் தான் நானானான், நான் தானானான் என்று சொல்லக்கூடிய வாக்கியமே. அதனால்தான் ஒவ்வொருத்தரும் கடவுளாகவே ஆகணும்னு கடவுள் விருப்பப்படுறார். அதனால்தான் தான் நான் ஆனான் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த பக்குவம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா 8 அறிவு படைத்த நமக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பிறவியை கொடுத்த இறைவனுக்கு நாம் தொடர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வெறும் நன்றி போதாது. இறைவனை அடைந்து இறைமயமாக, இறைவனை உணர்ந்து இறைமயமாக மாறுவதற்கு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட சத்விசாரங்கள் நமக்கு உற்ற துணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் எனது சிற்றுரையை முடித்துக் கொண்டு நம்முடைய ஈரோடு கலிவேல் ஐயா அவர்கள் நிறைவாக பேசுவதற்கு வழிவிட்டார்கள். நன்றி.